அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? குரூப் 1 கால் ஃபார் ஒர்க் போயிட்டு இருக்குது. அடுத்து குரூப் 4க்கு வந்து ஒரு 160 டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து கால் ஃபார் குரூப் 4 வரப்போகிறது. சரிங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? நம்ம யூனிட் 7ல் யூனிட் 6ல் தமிழ்நாட்டுடைய கல்வி ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டின் சுகாதாரம் பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் மின் ஆளுமை பார்த்துருக்கோம். சரிங்களா? மின் ஆளுமை 2 வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். சுகாதாரம் பார்த்துருக்கோம். ஹெச்டிஐ பார்த்துருக்கோம். இந்தியாவில் ஹெச்டிஐ, தமிழ்நாட்டில் ஹெச்டிஐ எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா கல்வி, வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலையின்மை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, சரிங்களா, அதர் ஸ்டேட்டோடு எப்படி கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? தமிழ்நாட்டில் எஜுகேஷன் பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய இது வரையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், சரியா, எங்கே ஆரம்பித்தது அப்படின்ட்டு, கோவிட் காலத்தில் வந்து விர்ச்சுவல் ஆன்லைனில் வந்து டீச்சிங் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, சரிங்களா, அது மெயின்ஸில் கூட கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துடலாம். இந்த ஃபண்டமெண்டலாக ஆர்டிக்கல் மாநில பட்டியலில் இருந்த கல்வி மறுபடியும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சமூக நீதி என்ன இணைக்கப்பட்டிருக்கு, நீட் தேர்வுக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நல்லாயிருக்கும், செஷன் நல்லாயிருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வளர்த்தால் எதிர்காலம் வளரும். சரிங்களா? அது உண்மைதான். கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, வள்ளுவர் சொன்ன கோட். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலில் 4வது கோலாகவே கல்வி தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? தரமான கல்வி கொடுக்கணுன்றது தான் சஸ்டைன் டெவலப்மெண்ட்டு 4வது கோல். அது இலக்கு அடையணும். ஓகேங்களா? அப்போ தரமான கல்வி கொடுக்கணும், இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும், பாலின சமத்துவம், ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் பாலின சமத்துவம் இருக்கணும், சமூக நீதினா எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் வந்து சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இடஒதுக்கீடுன்றது மேஜர் ரோலாக ப்ளே ஆகுது. நம்ம இடஒதுக்கீடு லெசன் பண்ணி வச்சுருக்கோம், அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்கள். சரிங்களா? ரொம்ப யூனிக்காக இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து திறன் மேம்பாடு. சரிங்களா? திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, இதெல்லாம் வந்து கல்வியினுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ மாநிலத்தின் உறுதி என்னென்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி உரிமை கட்டாயமாக கொடுக்கணும். அதுக்கான ஆர்டிகளே இருக்குது. 21A பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடமையை பெற்றோருடைய கடமையாகவும் பதிச்சிருக்காங்க. டிபிஎஸ்பியில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? கல்வின்றது பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து பே ஆகும். ஒன்று அடிப்படை உரிமைகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளில் கல்வி வந்து இருக்குது. சரிங்களா? 4வது கோலு எஸ்டிஜியில் இலக்கு அடையிறது தான். சரிங்களா? அப்போ தரமான கல்வி. அதில் தான் வந்து இந்த இல்லம் தமிழ்நாட்டில் இந்த கல்வி திட்டங்கள் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது. இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க அதை பற்றி. நான் அதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஓகேவா? இல்லம் தேடி கல்வி கொரோனா காலத்தில் இந்த கற்றல் இழப்பு ஈடு செய்கிற திட்டமாக இருக்குது. நான் கொடுக்குற பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த பாயிண்ட் ஹைலைட் பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்து நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் மெயின்ஸ் எழுதுனாலும் சரி, இது போதுமானது. அடுத்து எண்ணும் எழுத்தும், தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறது. அது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மற்றும் வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? இது நான் முதல்வன். ஓகேங்களா? புதுமை பெண் பொறுத்தவரையும் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி கொடுக்கறது. தமிழ் புதல்வன் பொறுத்தவரையும் தகுதியான மாணவர்களுக்கு உயர்கல்வி ஊக்குவிப்பு மற்றும் நிதி உதவி. இதுதான் தமிழ் புதல்வன். இது மேஜர் ரோலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம நலத்திட்டங்கள் என்ன கொடுக்குறாங்க? ஃப்ரீ புக்ஸ் கொடுத்துட்றாங்க, இலவச சீருடைகள் கொடுத்துட்றாங்க, காலணிகள் கொடுக்குறாங்க, பள்ளிப்பை கொடுக்குறாங்க, மிதிவண்டி கொடுக்குறாங்க, மதிய உணவு கொடுத்துட்றாங்க, காலை உணவு திட்டமும் கொடுக்குறாங்க. சரிங்களா? மாணவர்களுடைய உதவித்தொகை, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, இதெல்லாம் வந்து நலத்திட்டங்களில் வரும். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மனநலம், ஊட்டச்சத்து, பள்ளி வருகை அதிகரிக்கிறது. இந்த 3த்தையும் நோக்கமாக கொண்டு தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை மேக் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து கனவு காணுங்கள், கனவு சிந்தனைகளும் சிந்தனை செயலாகும், செயல் வெற்றியாகும் அப்படி சொன்ன
என்னுடைய குரு. சரிங்களா? இதில் எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ரோல் மாடலாக இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்துல் கலாம் ஐயா சொன்னது. அப்போ மத்திய மாநில இணைய திட்டங்கள் என்னென்ன சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னாங்க, அனைவருக்கும் கல்வின்றது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆர்எம்எஸ்சின்றது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இடைநிலை கல்வி. இது மத்திய மாநில அரசு சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து ரன் பண்ணுது. சரிங்களா? ஆனால் இதுக்கு தான் சமஸ்தர சிக்ஷா அபியான்னு சொல்லுவாங்க. என்னென்னா இந்த எஸ்எஸ்ஏவும் இந்த ஆர்எம்எஸ்ஏவும் சேர்த்து தான் சமஸ்தர சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த புதிய கல்விக் கொள்கையுடைய பாலிசியுடைய நோக்கமே அதுதான். சரிங்களா? கஸ்தூரி ரங்கன் கமிட்டி கொண்டு வராங்க. புதிய கல்விக் கொள்கையை நம்ம இன்னும் ஏற்றுக்கல. நம்ம அப்படி தான் வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம். சரிங்களா? தமிழ்நாட்டுடைய கல்வி சாதனைகள்னு பார்த்தோன்னா, உயர்ந்த எழுத்தறிவு விகிதம், பள்ளி இடைநிற்றல் கம்மியாக இருக்குது, பெண் கல்வி வந்து சேர்க்கை அதிகரிக்கிற மாநிலமாக இருக்குது, SDG 4 செயல்பாடு முன்னணி மாநிலமாக இருக்குது. அப்போ டிஜிட்டல் திறன் கல்வியில் முன்னேற்றத்தில் இருக்குது. நீங்கள் அந்த 5 பாயிண்ட் கொடுத்துட்டு, நீங்கள் சாதனைகளும் கொடுத்துட்டு, நீங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் தலைப்பில் நீங்கள் மெயின்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸில் நல்லா ப்ரீஃபாகவே பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? எப்படி மெயின்ஸ் ஹேண்டில் பண்ணுறன்றது தான் உங்களுக்கு கிட்ட இருக்குது. சரிங்களா? ஒரு மெயின்ஸில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, கொரோனா காலத்தில் கல்வி எப்படி இருந்ததுன்னு கொஷின் கேட்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் கரியர்ஸ் இருக்குல்ல, ஆன்லைன் தொலைக்காட்சி, கல்வி தொலைக்காட்சியாக இருக்கலாம். ஓகேங்களா? சேட்டுன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் சேனல். சரிங்களா? சேட்டலைட்டுக்காக எஜுகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட், அதை பற்றி எழுதலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். எதை கேட்டாலும் அந்தந்த ஏன்னா பேண்டமிக் ஏரியா வந்து அந்த டைமில் தான் பீக்கில் இருக்குது, அந்த டைம் தான் கேட்பாங்களாம் இல்லை. பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் அது கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஆயிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இப்போ ஜிகேவாக மாறிச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது ஜிகே. அது எப்போ வேணாலும் கொஷினாக கேட்பாங்க. அதனால் பேண்டமிக் சுச்சுவேஷனில் எப்படி வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா முன் மாநிலமாக இருந்தது எஜுகேஷனுக்கு அப்படின்றதும் கொஷினாக கேட்பாங்க. நீங்கள் அதையும் சோர்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? சரி, ப்ரிலிமினரி ஆங்கிளில் நான் கொடுக்குறது போதுமானது. இதை தாண்டி நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது சேர்த்துடுவேன். சரிங்களா? ரிவிஷன் அப்போ எந்தெந்த ஏரியா வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க சொல்கிறேனோ அதை பார்த்தா போதுமானது. ஓகே, தமிழ்நாடு சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு கல்வி முறை ரொம்ப இம்பார்ட்டனுங்க. பார்த்துலாமா? கல்வி வந்து பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் 7th ஷெட்யூலில் அதிகார பகிர்வினை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அதில் 3 பட்டியல் இருக்குது. அது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு இந்த 3 பட்டியலில் 1976க்கு முன்பு கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்தது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது. கல்வித் தொகையான அனைத்து சட்டங்களும் மாநில அரசே இயற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் 42 1976 அதை ஒரு சட்ட திருத்தம் போட்டு அது மாநில பட்டியலிருந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? இது ஏன் மாற்றப்பட்டது, ஏன் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்னா, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வித்தரம் உருவாக்கணும். சரியா? தேச ஒற்றுமைக்கு, சரிங்களா, தேச ஒற்றுமைக்கு வந்து வலுப்படுத்தணும். உயர்கல்வி தரத்தை வந்து மேம்படுத்தணும். கல்வி வளர்ச்சியில் மத்திய அரசினுடைய பங்கு வந்து அதிகரிக்க வேண்டும். அப்போ தேசிய அளவில் கல்விக் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த வேண்டும் சொல்லிட்டு பொதுப்பட்டியலுக்கு மாற்றத்துக்கான ரீசனாக சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேச ஒற்றுமைன்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாடு ஒரு தேர்தல், அதில் தேச ஒற்றுமையில் வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 44 இருக்குல்ல, ஆர்டிக்கல் 44 அது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். எல்லோரும் வந்து ஒரே மாதிரியான யூனிக் சிவில் கோடு வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு போலீஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி பார்ப்பாங்க, ஒரே மாதிரி சட்டம் இருக்கும், ஒரே மாதிரி பின்பற்றுவாங்க. அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோடு. இது வந்து எதுக்காகனா தேச ஒற்றுமை வலுப்படுத்தணும் அப்படின்றது நோக்கமாக தான் செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி எல்லா தேர்தலும் ஒன்றா ஒருங்கிணைக்கணும். ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வந்தாங்களா? ஒரு நாடு ஒரு தேர்தல். சரிங்களா?
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா தேச ஒற்றுமை வலுப்படுத்துறது, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வித்தரத்தை மேம்படுத்துறதுக்காக பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தற்போது நம்மளுடைய பிரச்சனை என்ன, தற்போது நிலை என்னென்னா, மத்திய அரசும் மாநில அரசும் கல்வி தொடர்பான சட்டம் இயற்றலாம். இதில் பொதுப்பட்டியலில் இருக்கிறதால ஸ்டேட்டும் சென்ட்ரலும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றலாம். ஆனால் முரண்பாடு ஏற்பட்டால் 254 வந்து ஆர்டிக்கிள் படி மத்திய அரசு தான் வந்து உயர்ந்தது, மத்திய அரசினுடைய சட்டமே செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு இருக்குது. அது பேசாமல் நீங்கள் மத்திய அரசுக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்னங்க? கல்வியை மீண்டும் மாநில பட்டத்துக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. ஏன் காரணம் அப்படின்னா, சமூக நீதி பாதுகாக்கணும். ஓகேவா? சமூக நீதி பாதுகாக்கணும்னா ரிசர்வேஷன்லாம் பாதிப்படையும் அப்படின்றாங்க. நீட் தேர்வுலேருந்து விலக்கடையணும். அது சமூக நீதி நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும். நீட் தேர்விலிருந்து விலக்கு நம்மளுக்கான எஜுகேஷன் நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. அதே மாதிரி மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை வந்து வலுப்படுத்தணும். மாநிலம் வந்து தேவைக்கேற்ப கல்வி வந்து கொள்கைகளை பாலிசி மாநிலமே மேக் பண்ணுறதுக்காக சொல்லுது. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில கொள்கைன்னு சொல்லிட்டு 2025 இதுதாங்க காரணம். சரிங்களா? இதனால்தான் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அப்போது மாநிலத்தின் தனித்துவமான கல்வி முன்னேற்றத்தின் நோக்கம் தான் கொண்டது தான் இந்த 2025 தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையானது. சரிங்களா? இந்த தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வந்து தாய்மொழி கல்விக்கு இம்பார்ட்டனும், சமத்துவத்தை மேம்படுத்துறதுக்கும், தரமான உயர்கல்வி ஏற்படுத்துறதுக்கும், திறன் மேம்பாடு, ஓகேங்களா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, தொழில்நுட்ப கல்வி மேம்படுத்துறதுக்காக நோக்கமாக கொண்டு தான் இந்த ஸ்கீம் 2025 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது தமிழ்நாடு லெவலில் கொண்டு வந்தது. சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலில் 4வது கோல் சொன்னல, நிலையான நீடித்த வளர்ச்சியில் 4வது இலக்கு என்னென்னா தரமான கல்வி. ஐநாவுடைய 2015 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை வந்து அறிவிக்குது. அதில் வந்து 2030க்குள்ளே இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்கு. அதில் 4வது கோல் வந்து பார்த்திங்கன்னா தரமான கல்வி கொடுக்கணும். முக்கிய நோக்கமாகவும் அனைவருக்கும் உள்ளடக்கிய சமத்துவமான குவாலிட்டியான வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றல் வந்து வாய்ப்புகளை உறுதி செய்யறதுக்காக. சரிங்களா? இன்க்ளூஸ்டு ஈக்விட்டபிள் குவாலிட்டி. சரிங்களா? இந்த 3 வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதான் சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலுடைய 4வது கோல் சொல்லுது, முக்கியமானது. இவங்களுடைய இலக்குகள் என்ன? எஸ்டிஜினுடைய இலக்கு என்ன, டார்கெட்டுன்னா, எல்லாருக்கும் இலவசமான கல்வி, ஆரம்ப கல்வி, தரமான மற்றும் தொடக்க மற்றும் மேல்நிலை கல்வி, பாலின சமத்துவம் கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி ஏற்படுத்தணும், தொழிற்கல்வி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப கல்வி, தொழிற்கல்வி ஏற்படுத்தணும், ஐடிஐ இருக்குல்ல அதெல்லாம் ஏற்படுத்தணும், உயர்கல்வியில் வாய்ப்புகள் ஏற்படுத்தணும், ஆசிரியர்களுடைய தரத்தை மேம்படுத்தணும். தரமான ஆசிரியர் இருந்தால் தான் கல்வி வளம் வந்து நல்ல தரமாக கொடுக்க முடியுன்றது. அதனால் ஆசிரியருடைய தரத்தை வந்து உயர்த்துறது, பாதுகாப்பான பள்ளிகள், டிஜிட்டல் கல்வி, வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றல். அதனால் தினையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, அப்டேட் பண்ணுறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜியுடைய கோலாக, இலக்காக வச்சுருப்பாங்க. இதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்டிஜி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எஸ்டிஜி பேஸ் பண்ணி தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்களா கொரோனாவில் காலத்தில், கற்றல் இழப்பை ஈடு செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வல் மூலம் மாணவர்களுக்கு கற்பித்தாங்க. தெரியுமா? அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? வாலண்டியர்ஸ் மூலமாக தான் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் பசங்களை கூப்பிட்டு எஜுகேஷன் கொடுத்தாங்க. அதேமாதிரி எண்ணும் எழுத்தும் 1லேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாசித்தல், எழுத்து, அப்புறம் கணித திறன் வளர்க்குறது, இந்த 3ம் எண்ணும் எழுத்தும் அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி புதுமை பெண் திட்டம். இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் முதல்வன் பொறுத்தவரையும் திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்கறது, தொழில் வழிகாட்டுதல், போட்டித் தேர்வு, ஓகேங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாமை அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இதெல்லாம் நான் முதல்வனில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி காலை உணவு திட்டம் பொறுத்தவரையும் அரசு தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகை வந்து அதிகரிக்கணும், அவங்களுடைய ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும் நோக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் இலவச நலத்திட்டங்கள் பொறுத்தவரையும் அவங்களுக்கு புத்தகங்கள், சீருடை, காலணி, மிதிவண்டி, அப்புறம் மடிக்கணினி. சரியா? இதெல்லாம் முந்தைய திட்டங்கள் தான். சரிங்களா? பேருந்து சலுகை, இதெல்லாம்
கொடுக்குறாங்க. பள்ளி உட்கட்டமைப்பு பொறுத்தவரையும் ஸ்மார்ட் வகுப்புகள், கணினி ஆய்வகங்கள், சரிங்களா, கம்ப்யூட்டர் லேப்ஸு, இணைய வசதி, ஓகேங்களா, இணைய வசதி, அவங்க டிஜிட்டல் கற்றலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், சரிங்களா. ஆசிரியர் திறன் மேம்பாடு, அப்போது ஆசிரியர் திறன் மேம்பாடு பொறுத்தவரையும் தொடர் பயிற்சி கொடுக்குறது, ஐசிடி பயிற்சி கொடுக்குறது, புதிய கற்பித்தல் முறைகள், இதெல்லாம் ஆசிரியர் திறன் மேம்பாடுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எஸ்டிஜியினுடைய கண்காணிப்பை பொறுத்தவரையும் தமிழ்நாடு எஸ்டிஜி செல்ஸு மாவட்ட வாரியாக கண்காணிக்கப்படுகிறது. கல்வித்தரம் வந்து குறியீடுகள், பள்ளி வருகை, இடைநிற்றலுடைய விகிதம், எழுத்தறிவு, பாலின சமத்துவம், இதெல்லாம் தமிழ்நாடு எஸ்டிஜி வந்து கண்காணிக்கப்படுகிறது. தமிழ்நாடுடைய சாதனைகளாக பார்க்கும்போது நிதி ஆயோக்குடைய எஸ்டிஜியில் முன்னணி மாநிலத்தில் இருக்குது. அதிக எழுத்தறிவு பெற்றிருக்கு, குறைந்த இடைநிற்றல் இருக்குது தமிழ்நாடு. பெண்களுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணி லிஸ்ட் வந்திருக்கு, அதை பாருங்கள். அதே மாதிரி உயர்கல்வியுடைய சேர்க்கை வந்து அதிகரிச்சிருக்கு. திறன் கல்வி வந்து முன்னேற்றம், அப்போ ஸ்கில் எஜுகேஷன் கொடுக்குறாங்கள்ல, அதில் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு முன்னணியாக இருக்குது. இந்த ஏரியாலாம் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது, சரிங்களா. இப்போது தமிழ்நாடு லிட்ரேச்சி, அதாவது தமிழ்நாட்டில் எழுத்தறி விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. 2011 சென்செக்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து சில மாதம் இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம புது சென்செக்ஸு 10 வருஷத்துக்கு ஒரு டேட்டா வந்து நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது இரேஸ் பண்ணிட்டு அதை படிச்சுக்கணும், சரிங்களா. இருந்தாலும் இப்போ வரையும் 2011 பார்க்கணும், ஓகேவா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை எழுத்தறிவு விகிதம் 80.9% உயர்ந்து ஏறுமுக போக்கில் இருக்குது. அப்போது ஆண்களுடைய எழுத்தறிவு 86.77% பெண்கள் வந்து 73.14% இருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி இறுதியில் 1947ன்னு வச்சுக்கோங்க, அப்போ 12% தான் இந்தியாவில் எழுத்தறிவு, தற்போது வந்து 74.04% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புரியுதுங்களா. ஒரு 12% எங்கே இருக்குது, 74% எங்கே இருக்குது, சரிங்களா. அப்போது அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தா கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு இருக்குது, எவ்வளோன்னா 91.75%. ரெண்டாவது சென்னை இருக்குது, சென்னை வந்து 90.18%, தூத்துக்குடி 86.16%, நீலகிரி வந்து 85.20%, காஞ்சிபுரம் 84.49% வந்து அதிக எழுத்தறிவு மாநிலம் கொண்ட முன்னணி மாவட்டமாக இருக்கிறது. அப்போ குறைந்த கல்வி அறிவு எழுத்தறிவு பெற்ற பெண்கள் பின்தங்கிய நிலவரங்கள் பொறுத்தவரையும் எங்கே கம்மியாக இருக்குது எழுத்தறிவு, பெண்கள் எங்கே கம்மியாக இருக்காங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் எழுத்தறிவே ரொம்ப கம்மி, 64.71% தான் எழுத்தறிவு கொண்டு இருக்குது. இங்கே ஆண்களுடைய எழுத்தறிவு வந்து 69%, கிட்டத்தட்ட 70%. பெண்களுடைய எழுத்தறிவு வந்து 60% தான் இருக்குது, 60.03% பெண்களுடைய எழுத்தறிவாக இருக்குது. அப்போ பெண்களுடைய எழுத்தறிவு 70க்கு கீழே எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிஸ்ட் பண்ணலாம். தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி. இப்போ கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா மரக்காணத்தில், விழுப்புரத்தில் தான் ஒரு திட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க, எஜுகேஷன் சார்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இங்கே பாஸ் பண்ணுறாங்கன்னா எழுத்தறிவு ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல சூஸ் பண்ணி அது வந்து ஒரு முன்னெடுப்பாக செயல்படுத்துவாங்க. அடுத்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அந்த மாவட்டம் இந்த லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் உயர்ந்து போகணுன்றதுக்காக எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பின்தங்கிய இடத்துல தான் வந்து அந்த திட்டத்தை துவங்குவாங்க, சரிங்களா. புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள், தேசிய எழுத்தறிவு திட்டம், நியூ இந்திய லிட்ரஸி ப்ரோக்ராம், NILP. இத்திட்டம் வந்து 15லிருந்து 35 வயதுக்கு உட்பட்ட கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி வழங்குதல் மூலம் இந்த திட்டத்தை அடையிறதுக்கு நோக்கமாக கொண்டது, சரிங்களா. இந்த திட்டம் வந்து 2022-23லேருந்து 2026-27 வரை 5 ஆண்டுகள் வரையும் தான் இந்த காலகட்டம். இந்த அடுத்த வருஷத்தோட முடியுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். தேசிய எழுத்தறிவு திட்டம், சரிங்களா. என்ன இலக்கு அப்படின்னா 15 வயசு அதுக்கு மேலே இருக்கிற 15+ வயதுடையவர்களுக்கு 5 கோடி கற்றவர்கள் வந்து இலக்கு வந்து அடையுது, சரிங்களா. அவங்களுக்கு எழுத்தறிவு கொடுக்கறது, அடிப்படை எண்ணியல் சொல்லிக் கொடுக்கறது, சிக்கலான வாழ்க்கை திறன்கள் சொல்லிக் கொடுக்கறது, தொழில் திறன் மேம்பாடு, அப்புறம் அடிப்படை கல்வி, அப்போ தொடர்கல்வி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. இந்த 5 நோக்கத்தோடு தான் இவங்களுக்கு வந்து கொடுக்குது. டார்கெட் எத்தனை பேருக்கு, 5 கோடி கற்றவர்கள் வந்து இலக்காக கொண்டது, சரிங்களா.
இதுக்கப்புறம் நிபுன் பாரத்னு ஒரு திட்டம் இருக்குது. நிபுன் பாரத்னா சமக்கர சிக்ஷா அபியான்னு சொல்கிறாங்க. சமக்கர சிக்ஷா என்னும் பள்ளி கல்வி திட்டத்தின் கீழே இது செயல்படுகிறது. இப்போது தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து ஒன்று வெளியிட்டிருக்கு. திட்டம் மழலையர் கல்வி வகுப்பு மற்றும் 1, 2, 3ஆம் வகுப்பு படிப்பினை முடிக்கும்போது குழந்தைகள் போதுமான அடிப்படை அறிவு கற்றல் மற்றும் எண்ணறிவு கற்றது வந்து நோக்கமாக கொண்டது தான் அது நிபுன் பாரத். நிபுன் பாரத் ஒன் ஆஃப் த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் கீழே தான் வருது. எண்ணு எழுத்து திட்டம் மாதிரி தான் நிபுன் பாரத் திட்டம், தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆனால் இது NEP தேசிய கல்விக் கொள்கையின் திட்டத்தின் கீழே வருது. சரிங்களா? மழலையர் கல்வி எலமெண்ட்ரி ஸ்கூலு 1, 2, 3 வரையும் வகுப்பு முடிக்கும்போது குழந்தைகளுக்கு போதுமான அடிப்படை கற்றல் அறிவு எண்ணறிவு திறனை பெறுவது நோக்கமாக கொண்டது. சரிங்களா? எண்ணும் எழுத்தும் சொன்னல, அதே மாதிரி தான் இது நிபுன் பாரத் இம்பார்ட்டன்ட். யாருங்க எந்த கல்வி திட்டத்தின் கீழே வருது? சமக்கர சிக்ஷா. சமக்கர சிக்ஷானா என்ன சொன்னேன்? SSAயும் RMSAவும் சேர்ந்தது தான் இப்போ சமக்கர சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கான்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ திட்டங்கள் பார்த்துடலாம். இப்போ சமக்கர சிக்ஷான்றது ஒரு முழுமையான கல்வி திட்டமாக பார்க்கப்படுகிறது. இது மத்திய அரசு நிதி உதவி கொடுக்குது. முந்தைய திட்டங்கள் அனைமே SSAயாக இருக்கட்டும், RMSAயாக இருக்கட்டும், மாநில கல்வி ஆசிரியருடைய கல்வி டீச்சிங் எஜுகேஷன் சொல்லுவாங்க, TE. இந்த TE, SSA, RMSA மூணுத்தையும் இணைஞ்சது தான் சமக்கர சிக்ஷா. ஓகேவா? இந்த அனைவருக்கும் தரமான கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? அடுத்து ரூசாவும் கொஷின் ஏரியா. தேசிய உயர்கல்வி திட்டம் மத்திய அரசு நிதி உதவி திட்டம் உயர்கல்வி சேர்க்கையில் 2020 30% அதிகரிப்பதற்காக மாநில தகுதியான உயர்கல்வி நிறுவனங்கள் மூலமாக ஃபண்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? மத்திய அரசுடைய ஃபண்டு உதவி தாங்க. சரிங்களா? ஆனால் தகுதியானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில தகுதியானவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் ஃபண்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? 2020 30% அதிகரிக்கிறதுக்காக ஹையர் எஜுகேஷனில். சரிங்களா? GER சொல்லுவாங்க, கிராஸ் என்வரன்மெண்ட் ரேஷியோ. அதில் உயர்கல்வி வந்து தமிழ்நாடு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ரூசா திட்டம் உயர்கல்வி சேர்க்கை அதிகமாகிறதுக்கு தான், அதுதான் நோக்கம். அது தெரிஞ்சால் போதுமானது. உன்னத் பாரத் அபியான் திட்டம் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 5 கிராமங்களை இணைந்து அங்குள்ள சமூகம் பொருளாதார வளர்ச்சிகள் தங்களுடைய அறிவினை பகிர்ந்து கொள்வது தான். சரிங்களா? இதெல்லாம் IIT எல்லாம் இருக்குல்ல, உயர்கல்வி நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 5 கிராமங்களை இணைச்சி அங்கே இருக்கிறவங்களுக்கு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு வந்து பகிர்ந்து கொள்வது தான் இந்த நோக்கம். உன்னத் பாரத் அபியான் திட்டம் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி சாகாசம் உதவித்தொகை திட்டம் 2014-15ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி டிப்ளமோ பட்டயம் மற்றும் பட்டய படிப்பு அந்த மேற்கொள்வதற்காக தான் இந்த சாக்ஷம் உதவித்தொகை திட்டம். சரிங்களா? டிப்ளமோ படிக்கிறாங்களோ இல்லை ஒரு டிகிரி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கில் பின்தங்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சாக்ஷம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட கவர்மெண்ட் என்ன சொல்கிறீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு ஆல்ரெடி இருக்குது, அது முறையாக பயன்படுத்தணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நவோதயா பள்ளிகள் பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு பெரும்பாலும் ஊரக பகுதி குழந்தைகளுக்கு உண்டி உறைவிட பள்ளி கல்வி வந்து எவ்வித சமூக பொருளாதார நிலையும் கருதாமல் வழங்கணும் அப்படின்றது நவோதயா பள்ளிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வயசு வரையும் கேட்பாங்க, அது கொஸ்டினாக கேட்பாங்க. யாரெல்லாம் இதில் பயனாளிகள்னு கேட்பாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து SSA பொறுத்தவரையும் சர்வ சிக்ஷா அபியான் தொடக்க கல்வியை வந்து வழங்குவது நோக்கமாக கொண்டது. 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலம் இலவச மற்றும் கட்டாய கல்வி 6லேருந்து 14 வயது உட்பட்டவர்களுக்கு இது உரிமையாக இருக்குது. SSA பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? இப்போ எஜுகேஷன் சார்ந்து தமிழ்நாடு எஜுகேஷன் சார்ந்து கேட்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு எஜுகேஷன் அந்த பண்டைய காலத்தில் எப்படி இருந்ததுன்ற பின்னணி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து 8 புக்ஸ்லேயே வந்துச்சு, தமிழ் புக்கில் இருக்குது. அது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? பண்டைய காலத்தில் தமிழ் எப்படி இருந்தது, கல்வி கரையிலா காஞ்சி அப்படின்னு சொன்னது யார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துலேயும் எஜுகேஷன்லேயும் தமிழ்நாடு பண்டைய காலத்தில் எப்படி இருந்ததுன்றது நீங்கள் படித்தா போதும். சரிங்களா? இதனுடைய பேக்ரவுண்டு வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரிவிஷன் அப்போ வந்து இதனுடைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து அதில் கவர் பண்ணிக்குவோம். சரிங்களா? இதில் வந்து மேஜராக எது கேட்குறாங்கன்றது
பார்த்துட்டு போனால் போதுமானது. ஓகேவா? அடுத்து வந்து தேசிய இடைநிலை கல்வி. இடைநிலை கல்வி பொறுத்தவரையும் அந்த இடைநிலை கல்வி வந்து பெறுவதை வந்து ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா? இடைநிற்றல் குறைக்கணும் அப்படின்றது தான் ஆர்எம்எஸ். இதுவும் வந்து மத்திய அரசுடைய நிதி உதவி தான், சிஎஸ்எஸ்னுடைய திட்டம் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் சேர்ந்து தான் புதிய சமஸ்கர சிக்ஷா அபியான்ற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. ஏகலைவா பள்ளிகள் பழங்குடி மக்களில் அவர்கள் உள்ளூரில் உண்டி உறைவிட பள்ளிகளில் தரமான கல்வி கொடுக்குறது ஏகலைவா பள்ளிகள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஷினு எப்படின்னா, ஏகலைவா பள்ளி எதை பற்றி யாருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பேடி பச்சோவோ பேடி படவோ குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்கிற 100 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் பெண்களுடைய வாழ்வினை வந்து உறுதி செய்யவும், பெண்கள் பாதுகாப்பு கல்வி வந்து பெண் கல்வி வந்து பார்த்தோன்னா பெண் குழந்தைகளுக்கு வழங்கவும் தொடங்கப்பட்டதாக பேடி பச்சோ பேடின்றது பார்த்தா பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தை கற்பிப்போம் அப்படின்ற வாசகத்தோடு தொடங்கப்பட்டதாக அந்த பேடி பச்சோவோ பேடி படவோ. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜன்தன் ஜென் சந்தன் சொல்லுவாங்க. ஜென் சிக்ஷன் சந்தன். இப்போ தொழில் பயிற்சியோ இல்லை படிப்பு அறிவற்றவர்கள் புதிதாக கற்பவர்கள் பள்ளியில் இடைநிற்றவர்களுக்கு வழங்கி திறமைகளை வந்து கண்டறிந்து சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறது. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற ஆக்டிங்கில் இருக்கிற இப்போ இருக்கிற திட்டங்கள் தான். சரியா? ஏகலைவாக இருக்கட்டும், சமக்கர சிக்ஷா, அதே மாதிரி ஆர்எம்எஸ்ஏ, சமக்கர சிக்ஷா, அதுக்கடுத்து வந்து பார்த்தா உண்டி உறைவிட பள்ளிகள். ஓகேவா? இப்போ பார்த்தா சந்தன். இதுவும் வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்டிவில் இருக்கிறது தான். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று 2009 போடுறாங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6லேருந்து 14 வயது இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச கட்டாய கல்வி பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. 21ஏன்னு சொல்லிட்டு ஒரு சட்டப்பிரிவே இருக்குது. 86ல் அது உருவாக்கப்பட்டது. 86வது சட்ட திருத்தம்படி உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும். சரிங்களா? அடுத்து அந்த கல்வி உரிமை சட்டம் வந்து திருத்தப்பட்டது எப்போனா 2019. இத்திருத்தம் பள்ளிகளில் கட்டாய தேர்ச்சி. சரிங்களா? நோ டிடென்ஷன் பாலிசி. ஓகேங்களா? அந்த கட்டாய தேர்ச்சி அந்த வந்து முறையை வந்து ஒழிக்க முயல்கிறது. தற்போது விதிகளின்படி ஒரு மாணவர் 8ஆம் வகுப்பு வரை அதே வகுப்பில் வந்து நிறுத்தி வைக்க இயலாது. ஆனால் வைத்திருக்கும்படி கட்டாய தேர்ச்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பதை மாநிலம் விருப்பத்திற்கு விடப்பட்டது தான். நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னுச்சு. சரிங்களா? கட்டாய தேர்ச்சி மீண்டும் கொண்டு வர பரிந்துரைத்துள்ளது. சரிங்களா? கட்டாய தேர்ச்சியை வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து 10th ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9th மறுபடியும் படிக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்கூலுடைய ரெப்புடேஷன் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம படிக்கும்போது. சரிங்களா? அவங்க 90 கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து கட்டாய தேர்ச்சின்றது ஒன்று கொண்டு வந்ததால் அவங்கள நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு மாணவரை அதே வகுப்பில் 8ஆம் வகுப்பு வரை நிறுத்தி வைக்கவே முடியாது. சரிங்களா? அவன் இப்போ உடனே பாஸ் பண்ணி விட்டுறணும். இல்லையா என்பது வந்து மாநிலமே விருப்பத்துக்கு விட்டுட்டாங்க. சரிங்களா? நாடாளுமன்ற நிலைக்குழு தான் இது வந்து மீண்டும் கொண்டு வரத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு. 2019 சட்ட திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்துக்கோங்க. தமிழக அரசினுடைய பள்ளி மாணவர்கள் இலவச நலத்திட்டங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய காலவரிசைகள். இப்போ இலவச நலத்திட்டங்கள் பொறுத்தவரையும் அவங்களுக்கு பாடப்புத்தகங்கள் கொடுப்பாங்களா? இலவச பாடப்புத்தகங்கள் 2012 2013 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கும் அனைத்து பாடப்புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரைம் சிஸ்டரா முப்பருவ முறை சிஸ்டம் சொல்லுவாங்க. ட்ரைமஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2012 13 இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் முதல் பருவம் ஜூன், 2வது பருவம் அக்டோபர், 3வது பருவம் ஜனவரியிலன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை வந்து முப்பருவ முறையாக பிரிக்கப்படுகிறது. கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2012 13. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோனாலஜிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எப்படியெல்லாம் இருக்குன்றது நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி லேப்டாப் வழங்கும் திட்டம் 2011 12 தான் லேப்டாப் வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. டிஜிட்டல் கற்றல் இடைவெளியை வந்து குறைத்து தொழில்நுட்ப அணுகலை வந்து உறுதி செய்யறதுக்காக 2013 முழுமையாக அறிமுகம் பண்ணப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இலவச சீருடைகள் 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு 4 ஜோடி சீருடைகள் வழங்கப்படுகிறது. அவங்க எம்ஜிஆர் சத்துணவு திட்ட பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா
இதில் பயனடைவாங்க. அதே மாதிரி சீருடை ஜோடிகள் எண்ணிக்கை வந்து 2011 12 1 2ஆக உயர்த்தப்படுகிறது. 2012 13 4ஆக அதிகரிக்கப்பட்டது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 கொடுத்துட்டு 2 ஃபஸ்ட்டு 1 கொடுத்தாங்க, அதுக்கடுத்து 2 கொடுத்தாங்க, இப்போ 4 கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் காலணிகள் மற்றும் புத்தக பைகள் பொறுத்தவரையும் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2012 13 கல்வியாண்டில் 1 12ஆம் வகுப்பு வரை காலணி அதாவது செப்பலும் 1 10ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா புத்தக பைகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பெற்றோரை இழந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. இப்போ பெற்றோரை இழந்த அல்லது விபத்தில் நிரந்தரமாக ஊனமுற்ற பெற்றோர்களும் கொண்ட மாணவர் பேரில் ஒரு பொதுத்துறை கவர்மெண்ட்டில் ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி 75,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு நிதி வச்சுருவாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பொது அறிவு மேம்பாடு 2017 18 அரசு பள்ளியில் மாணவர்கள் பொது அறிவு மற்றும் மொழித்திறனை வளர்க்க தினசரி செய்தித்தாள் அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கான இதழ்கள் வந்து சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது முக்கியம். 2017 18 அதே மாதிரி மிதிவண்டிகள் பேருந்து அட்டை மேல்நிலை பள்ளி பயிலும் மாணவர்களும் மிதிவண்டியும் 1 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் இலவச பேருந்து அடையாள அட்டையும் கொடுக்குறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆசிரியர் பெண் குழந்தைகளுக்கு ஃபண்டு பள்ளி ஆசிரியர்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் பெண் குழந்தைகளில் 3ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை கல்வி ஊக்குவிப்பு உதவித்தொகையும் சரிங்களா கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தமிழக அரசினுடைய அண்மை கால முக்கிய புரட்சி கல்வி திட்டங்கள் பார்த்தோன்னா இது நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அதாவது அறிவித்தது வந்து சட்ட விதி வந்து 110 கீழே 7/5/2024 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுகிறது காலை உணவு திட்டம். என்ன விதினா 110 தொடங்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா 15/9/2022 மதுரை மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. அதனுடைய பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரையும் சரிங்களா 1 5ஆம் வகுப்பு வரையும் பயிலக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலையிலே சத்தான சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. தற்போது 1545 பள்ளிகளில் 1,14,095 மாணவிகள் பயன்பெறுகிறாங்க. இத்திட்டத்திற்கு எவ்வளோ ஒதுக்கிடுறாங்கன்னா 33.56 கோடி வந்து நிதி ஒதுக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த ஃபண்டு ஒதுக்குறதெல்லாம் மாறிட்டே இருக்கும். சரியா? ஏன்னா பட்ஜெட்டில் ஒதுக்கும் போது நீங்கள் தெரியும் சமூக நலத்துறைக்கு இவ்வளோ பட்ஜெட் போகுது, அதில் இதுக்கு எவ்வளோ போகுது காலை உணவு திட்டக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போது டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? புது கவர்மெண்ட் வருது. புது கவர்மெண்ட் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா நிதி மற்றும் மாறும். நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்கன்றது பார்க்கணும். சரிங்களா? இது கரண்ட் டேட்டாவை மாறிடும். மூலூர் ராமாமிர்தம் அம்மையார்களுடைய நினைவு புதுமை பெண் திட்டம். சரிங்களா? இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 15 மார்க்கே ரெடி பண்ணலாம். சரிங்களா? நான் ஓரளவு கொடுக்குறேன். இது பார்த்துக்கோங்க. இது போதுமானது மெயின்ஸ் ஆங்கிளில். ஓகே. அரசு பள்ளியில் பெண்களுடைய சேர்க்கை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் குறைவாக இருப்பதை உணர்ந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மூலூர் ராமாமிர்த அம்மையாருடைய நினைவு திருமண உதவி திட்டம் புதுமை பெண் கல்வி உயர்கல்வி திட்டமாக உறுதி திட்டமாக சரிங்களா புதுமை பெண் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? இது அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து இளநிலை பட்டப்படிப்பு டிப்ளமோ ஐடிஐ படித்து மேற்படிப்பை தொடர்றதுக்கு மாணவர்களுக்கு அவங்களுக்கு வங்கி கணக்கில் டைரெக்டாக 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்றாங்க. பிற கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். வேறு ஆல்ரெடி ஒரு எஜுகேஷனில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன் இருந்தாலும் இதுலேயும் அவங்க வந்து இடம்பெறுவாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள் எண்ணும் எழுத்தும் திட்டம் என்னங்க அப்படின்னா COVID-19 தொற்றுனால பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருந்தால் ஏற்பட்ட கற்றல் இடையில் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய தொடங்கப்பட்டது தான். நிபுண் திட்டமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கலாம். 2025 8 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு கணிதம் சரிங்களா எழுத்து கணிதம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது நோக்கமாக கொண்டது. 2022-23ஆம் ஆண்டு தமிழகத்தில் அனைத்து பள்ளிகள் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது எண்ணும் எழுத்தும் திட்டம். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சது தான்.
கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை அடையும் வகையில் தங்கள் விருப்பமான துறையில் வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப திறன், தனிப்பட்ட திறன்கள், நிறுவன திறன்கள் ஆகியவற்றை பயிற்சி வழங்கும் ஒரு தளமாக பார்க்கப்படுகிறது. ஒரு போர்ட்டலுங்க இது, சரிங்களா? சர்வதேச அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களும் இணைந்து ஆங்கில மொழி திறனும் வழங்கப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி. கொரோனா போது முடக்கப்பட்ட காலங்களில் அரசு பள்ளியில் 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் பயிலும் மாணவர்கள் கற்றல் இழப்பை சரி செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு திட்டம் தான் இந்த இல்லம் தேடி, சரிங்களா? 17 வயதுக்கு மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பள்ளி படிப்பு முடிந்த பின்பு மாலை நேரங்களில் கிராமங்களில் உள்ள இல்லம் தேடி கல்வி மையங்களுக்கு சென்று மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா?